ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பெப்பர் சிக்கன் எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, சாதாரண குக்கிங் ஆயில் கூட இங்கே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 பட்டை இந்த மாதிரி சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். அது கூடவே 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால சின்ன வெங்காயம் தான் போடணும். நீங்கள் பெரிய வெங்காயம் செய்யலாம், பட் அதோட டேஸ்ட் அப்படி நமக்கு கிடைக்காது. ஸோ சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது சும்மா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். முழுசாகவே போடலாம், கிள்ளி போட்டாலும் அதோட காரம் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். அண்ட் இது கூட ஃப்ளேவருக்காக கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிக்கிறது தான் ஒரு வேலையாக இருக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் இது கூட இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் நீங்கள் கடையில் வாங்கி போடாதீங்க. இதுக்கு வந்து ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கறது வந்து நம்ம வீட்டிலையே கைப்பட உரித்து கல்லில் தட்டி வச்சுருக்கேன். மிக்சியில் போடலை, கல்லில் தட்டி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு ஒரு 8 பல் அளவுக்கு பெரிய பல் பூண்டுக்கு தட்டி எடுத்திருக்கேன். அண்ட் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி அதையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தட்டி போடுங்க கல்லில், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம சூப்பராக ஸ்மெல் வரும். ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த மசாலா பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறதுனால மிளகோட காரம் தான் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நான் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பார்த்திங்களா, நல்லா கண்ணாடி மாதிரி. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது, நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வந்து ட்ரையாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து லைட்டாக 2 டைம் தெளிச்சு விட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம போட்டிருந்த அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்துக்கு முன்னாடியுமே நல்லா சேர்கிற மாதிரி ஒரு டைம் பரவி விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்னதாக கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டாக கலருக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கிறேன். சும்மா ஒரு 2 கை அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு இதை நம்ம கிளற போகிறதில்ல, தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. ஸோ அந்த தண்ணியெலாம் நல்லா இப்போ நமக்கு ட்ரை ஆகி வரணும். அதே சமயம் சிக்கனும் நல்லா வெந்துடும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி கொடுங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வந்து வத்தட்டும். அதே மாதிரி சிக்கன் வேகணும், கொஞ்ச நேரம் மூடி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வத்தி இருக்கு, இன்னமும் கொஞ்சம் வத்தி வரணும். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணணும். எப்போவுமே மிளகு வந்து கடைசியாக ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வத்திருச்சு. இது வந்து கடைசியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே கடைசியில் அப்படியே நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு இது வந்து வத்திடும்.
இது வந்து நம்ம ரொம்ப குழம்பாட்டம் இருக்காது. பட் இருந்தாலும் இத சாதத்து கூட பெனஞ்சு சாப்பிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். மிளகு பார்த்தீங்கன்னா 1, 2ஆ தட்டி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸியில தான் சும்மா 1, 2மா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கடிபடுற மாதிரி அந்த மாரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெப்பர் சிக்கனுக்கு. ஸோ இத கடைசியா போட்டுட்டு ஒரு டைம் பெரட்டி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். அண்ட் ரைஸ் கூட வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டா பெனஞ்சு சாப்பிட்டாலுமே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த சிக்கன் ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.